ஆதிகால கருப்பு வெள்ளை திரைப்படங்களை காண மணல் மேடுகளை கொண்ட சினிமா கொட்டகையில் அமர்ந்து காத்திருக்கும் கலை நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1938ஆம் ஆண்டில் வெளியான படங்களில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் என் காதலி என்ற திரைப்படமாகும். அன்பு நேயர்களே, தலைப்பை பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் வைக்கக்கூடிய தலைப்பை போல் அன்றே வைத்திருக்கிறார்கள். இந்த படத்தினை கார்னேஷன் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்துள்ளது. ஆனால் இந்த படத்தினை இயக்கிய இயக்குனர் பற்றிய எந்த தகவலும் இல்லை. இத்திரைப்படம் 9500 அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த என் காதலி திரைப்படம் 26/3/1938 வெளியாகி இருக்கின்றது. இத்திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், சுந்தரி என்ற இளம்பெண்ணை வயதான பணக்காரர் ஒருவர் தான் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ள வளர்த்து வருகிறார். சுந்தரி முத்து என்ற இளைஞனை காதலிக்கிறாள். இருவரும் ஒன்று சேர்ந்து அந்த பணக்கார வயதான முதியவரை எப்படி ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதை. இப்படத்தில் டி. ராஜேந்திரன் என்பவர் கதாநாயகனாக நடித்தார். இன்றைய டி. ராஜேந்தர் அல்ல, அவர் டி. ராஜேந்திரன். இப்போது இருப்பவர் டி. ராஜேந்தர் MA என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சுந்தரி என்னும் பெயருடன் கதாநாயகியாக டி. சுசிலா தேவி மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். அதாவது வயதான பெரியவரிடம் ஒரு நடிப்பையும் தனது காதலனிடம் காதல் நடிப்பையும் மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். வயதான பணக்கார முதியவர் வேடத்தில் டி. துவாரகநாத் என்பவர் மிக கச்சிதமாக நடித்திருக்கிறார். காதலர்களுக்கு தூது செல்லும் பெண்ணாக TM சரோஜா நகைச்சுவை வேடத்தில் நன்றாகவே நடித்திருக்கிறார். இந்த படமே ஒரு நகைச்சுவை படம். இதனுடன் முட்டாள் மாப்பிள்ளை என்ற படத்தினையும் இணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் என் காதலி திரைப்படம் முழுமையான நகைச்சுவை படமாக அன்றைய ரசிகர்களால் மிகவும் விரும்பி பார்க்கப்பட்டிருக்கிறது. காதலுக்கும் இந்த படத்தின் கதாநாயகன் டி. ராஜேந்திரன் என்பவருக்கும் எதிர்காலத்தில், அதாவது பிற்காலத்தில் வந்த டி. ராஜேந்தருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அது என்னவென்றால், இந்த படத்தின் பெயர் என் காதலி. அதில் டி. ராஜேந்திரன் நடித்தார். பல ஆண்டுகள் கழித்து டி. ராஜேந்தர் MA அவர்கள் எடுத்த படங்களும் காதல் படங்கள்தான். ஆக டி. ராஜேந்தர் என்றாலே காதல்தான் என்பதை 1938ஆம் ஆண்டில் வந்த என் காதலி என்ற திரைப்படமே அன்றே பறைசாற்றி விட்டது. இந்த திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து ரசிகர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, அடுத்ததாக இதே 1938ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் நமது சினிமா கொட்டகையில் தொடர்ந்து பார்ப்போம். அனைவரும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.